வணக்கம். நாளொரு நற்கதை. மகாபாரதம். நாம் யாருக்கேனும் தீங்கி இழைத்தோமாயின் அதற்கான பலனை பின்னாளில் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கர்ணன் வாழ்க்கையிலும் அப்படி நடந்தது. அதுவே இக்கதையாகும். முனிவர் ஒருவர் காட்டில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரது ஆசிரமத்தைச் சேர்ந்த பசுவும் கன்றும் அருகே புல்லை மேய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் கன்றின் மீது அம்பு ஒன்று பாய்ந்தது. அக்கன்று துடிதுடித்து இறந்தது. இறக்கும் தருவாயில் அக்கன்றின் வேதனை கத்தல் கேட்டு முனிவர் தியானம் கலைந்தது. அவர் இந்த கன்றையும் தாய்ப்பசு கண்ணீருடன் நிற்பதையும் பார்த்தார். அம்பு எய்தி பசுவை கொன்றவனை தேடினார். அப்போது ஒரு வீரன் கையில் வில்லுடன் அங்கு வந்தான். அவன்தான் அம்பை எய்திருக்க வேண்டும் என முனிவர் எண்ணினார். அவரது கோபம் அந்த வீரன் மீது சாபமாக அமைந்தது. சிறு கன்றின் மீது அம்பு எய்தி கொன்றவனே, உனக்கு முடிவு காலம் வருகையில் உன் தேரில் நின்று நீ போர் புரிகையில் தேரின் சக்கரங்கள் மண்ணுக்குள் புதையும். அந்த நேரமே உனக்கு மரண நேரமாய் அமையும் என்பதை உணர்வாயாக என்றார். அந்த வீரன்தான் கர்ணன். கன்றை கொன்ற தன் செயலால் வருந்தினான் கர்ணன். ஆனாலும் விதியின் செயல் இது என தன்னை தேற்றிக் கொண்டான். அந்த முனிவர் சாபப்படியே பாரத போரில் கர்ணனின் மரணம் நிகழ்ந்தது. நண்பர்களே, நாம் எப்பொழுதும் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது. அதுவே இந்த தர்மம் நமக்கு எடுத்துரைக்கும் நீதியாகும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற வள்ளுவர் கூற்றுக்கிணங்க நாம் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த தீங்கும் எந்த விதமான துரோகமும் செய்யாமல் நல்வழியோடு நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.